அன்பான உலகவாழ் அனைத்து மக்களுக்கும் உலகம் தொடங்கின காலம் முதல் ஆராய்ச்சிகளுக்கூடாக கூட நாங்கள் இன்று வரை கேள்விப்பட்டவை என்னென்றால், உலகம் எத்தனையோ முறை அழிந்து மீண்டும் ஏதோ குலைத்து கொண்டு உருண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. பூமிக்கு வேலை எப்பவும் உருண்டு கொண்டே இருக்கிறது. மக்களும் அங்கே பிறப்பும் இறப்பும் சக்கரம். இங்கே நாங்கள் எங்களை நெறிப்படுத்த போகிறோம். இது சரி வராது. முதலாவது தெளிந்த புத்தியோடு ஒரு அமைதியான நேரத்தை எடுக்கிறது. உலகத்தில் இந்த நிமிஷம் நான் இதில் வந்து இந்த வீடியோவை ஓன் பண்ணி என்னுடைய மக்கள் என்று சொல்லி அனைவருக்கும் இரவாக ஜெபம் பண்ணி பகல் வந்து இது ஏறெடுக்கப்படும்படியாக நான் உங்களுக்கு சொல்ல வருவதற்கு இடையில் இந்த நிமிடத்தை கணக்கு போகும். இந்த அணு நிமிடம் என்ன சொல்கிறது, வினாடி என்று சொல்கிறது. இந்த வினாடியில் எத்தனை கொலைகள், எத்தனை கற்பழிப்புகள், எத்தனை பிள்ளைகள் வதைக்கப்படுகிறார்கள், எத்தனை பலிகள் கொடுக்கப்படுகிறது, எத்தனை ஜீவன்கள் கதறுகிறார்கள் தெரியுமா? இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? எப்படி நிறுத்த முடியும்? எப்படி கொஞ்சத்தையாவது பாதுகாக்க முடியும்? பாதுகாத்ததை திருப்பி இந்த உலகத்தில் பிழைக்க வைப்பதற்காக அல்ல. இதே உலகத்தில் திருப்பி இனம் பெருக பண்ணி மக்களை சரி மிருகங்களை சரி காப்பாற்றப்பட்டவர்களை இனம் பெருக பண்ணி மீண்டும் உலக பிரளயத்துக்குள் போய் திருப்பி அந்த உலையில் அந்த இயந்திரத்துக்குள் மாட்டி அப்படியே நீங்கள் அட்டிக்கப்படுங்கள் என்பது எங்களுடைய வழிநடத்தல் இல்லை. வழிநடத்தல் வந்து இரட்சிப்பை சரியான முறையில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எண்டாவது பிடித்து கொடுப்பது. அன்று சொல்லிக்கிறதானே, அன்று நாள் தொடக்கம் இன்று வரைக்கும் எந்த நாள் யோவான் ஞானஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்க தொடங்கிய நாளிலிருந்து பரலோக ராட்சியம் என்றது ஒன்று உருவாகி இருக்கு. அந்த பரலோக ராட்சியம் மனிதனை பலவந்தம் பண்ணுகிறது. அந்த பரலோக ராட்சியத்தை பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் பலவந்தம் பண்ணுவார்கள். என்ன மாதிரி பலவந்தம்? அன்பின் பலவந்தம். பின்ன என்ன, தொண்டையை பிடிச்சி ஞானஸ்தானம் கொடுக்குறதா இல்லை தொண்டையை பிடிச்சி ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்லுவாங்க. அன்பு அழிய போறார்களே, இந்த சொல்கிற வார்த்தைகளை அதில் நெருக்கும். ஐயோ, என்ன இவர் வந்து சொல்லினோம், நாங்கள் இந்த உலகத்தில் இப்போத்தான் ஆரம்பிக்க போகிறோம் உலகத்தை கட்ட, நாங்கள் பெரிய திட்டத்தோடு வந்திருக்கிறோம், இவர்களை சொல்கிறத பார்த்தா எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிக்கணுமே என்று முதலாவது ஒரு அபாயம் உள்ள ஒரு நேரத்தில் ஆபத்து வந்து விட்டது என்னும் போது முதலாவது போட வேண்டிய போட் நில், ஸ்டாப். அங்கே சந்தோஷமாக நிற்கிறதுக்கு இப்போ இந்த வழியை பார்க்கலாம். அங்கே மூவ் பண்ண முடியாது, அங்கே நிற்க வேண்டும். 7 விதமான வாதைகள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து கொண்டிருக்கிறது, இந்த நாட்களில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்து வரப்போவது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஏற்கனவே வறுமை புனிதான், ஏற்கனவே என்ன நல்லவா இருக்குது, இனி இன்னும் கொடிய வறுமை வரப்போகிறது. இதெல்லாம் என்னண்டு இதை புரிய வைப்பது? தேவதூதர்கள் இப்போ பாருங்க, வீட்டில் 5-6 பிள்ளை இருக்குது, 5 பிள்ளை இருக்குது, இல்லை 7 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைகளில் ஒரு 4 ஒரு 3 ஒன்றாடி வருது, பெரிய பிரச்சனை. தாய் தகப்பனுக்கு அது நெச்சுக்கு பார்க்க முடியாத தொல்லை. அந்த தொல்லை தாங்கிலாமல் அவரோட மன உளைச்சல் தாங்கிலாமலுக்கு என்ன செய்வார்கள், எழும்பி அடி, வெளுத்து அடி எல்லாருக்கும் அடி, எல்லாத்தையும் அடித்து போட்டு எல்லாருக்கும் அடி, அவ்வளோ பேருக்கும் அடி. அப்போ அதில் அந்த குற்றமே செய்யாமல் சோர்ந்து பேசாமல் என்னத்தையும் பார்த்துக்கணும். இந்த பிள்ளைகள் ஐயோன்ட்டு கத்துங்கள், என்ன நீங்கள் உமா இருக்கிற வந்து அடிக்கிறீங்களா தாய் தகப்பனுக்கு கொடுக்கும்போது எல்லாருக்கும் கொடுத்துருவோம். நல்லவனுக்கு மாட்டி, கெட்டவனுக்கு மாட்டி. தேவதூதர்களுக்கு கண் தெரியாது, அது சக்தி, அது பரம சக்தி. 7 வாதைகள் அனுப்பப்படுது பூமிக்கு. அந்த 7 வாதைகளுக்குள்ள எவன் நிலைத்திருப்பான் என்றால், இது நான் உங்களை கேட்கும்படி நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன். ஆனால் நான் தனியாக நினைச்சு பார்க்கும்போது நான் முழங்கால்களில் விழுந்து விடுவேன். ஆண்டவரே என்று நான் கதறுவேன். கத்தாவே, மக்களுக்கு என்னை கொண்டு எனக்கு தெரிஞ்சவற்றை
என்று சொல்ல பண்ணும். முதலாவது, இந்த நிலைமைக்கு வருவதற்கு எத்தனையோ பாடுகளை பட வேண்டும். எப்படி ஒரு பிள்ளையை பிறம்போது இவ்வளோ பிரசவப்பட வேண்டும். ஒரு பிள்ளை பிறக்குது இந்த உலகத்திலே ஒரு பாவத்து கர்மாக்களோடைய வருவான். அவன் பிறக்கும் போதே கர்மாக்கள் தான் வருவான். அதான், அதை விட வேறொன்று வர போகிறது இல்லை. அது இல்லாமல் பிறந்தவர் தான் அந்த கிறிஸ்து. அங்கே கர்மா ஒன்றுமில்லை அவர்கிட்ட. அவர் அப்படியே பிறந்தார். கிறிஸ்து அவதார புருஷன். புராண கதைகளை கேள்விப்பட்டு அவதார புருஷன். இது உண்மையாக நடந்த கதை. இது உண்மையாக நடந்தது. அவதார புருஷன் வர வேணும், வந்தே ஆக வேணும். மக்கள் கீழ்ப்படிய வேணும். கீழ்ப்படியாதவர்கள் நடக்க போவது என்ன என்றால், இந்த தேவதூதர்கள் 7 தேவதூதர்கள் வாதைகளை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் தானே. வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 13 வாசிக்கிறேன், 12 வாசிக்கிறேன். அதில் தான் அந்த தூதர்கள் 6ஆம் தூதன், இந்த 7ஆம் தூதன் ஒவ்வொருத்தரும் ஒரு முத்திரை உடைக்கிறார்கள். அது காலம் இருக்கு. முதலாம் உலக யுத்தம் இப்போ நாங்கள் எங்கிட்ட காலத்துக்குள்ள இப்போ நாங்கள் பார்த்தது வந்து முதலாம் உலக யுத்தம் பார்த்த கேள்விப்பட்டம் கேள்விப்பட்டம். எங்கிட்ட தாத்தா பாட்டிமார் நேரில் அனுப்பிச்சார்கள். என்னுடைய தாப்பன் எல்லாம் சொல்லுவார், வாயில் தடி கட்டி கொண்டு காதுக்குள்ள பஞ்சு வச்சு தாய் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதே கழுத்துல எல்லாம் தடிகள் கட்டி பஞ்சுகள் எல்லாம் கட்டி தான் அனுப்புறது. அப்போ அந்த கோதம்பு அந்த மைதாவா எல்லாம் கிடையாது. மைதா மாவை கொண்டு வந்து பிளேனில் கொண்டு வந்து போடும்போது அந்த மைதா மாவை எடுத்து பார்த்து, என்னடா இது என்னவா இருக்கும், கரைச்சி குடிக்கிறதா, என்ன அவிச்சு சாப்பிட்றதா, என்னவா இருக்கும், முதலாம் உலகத்து யுத்த கதையை சொல்கிறேன், இது என்னவா இருக்கும் என்று சொல்லி நான் சரி ஓகே குழைச்சி பார்ப்போம். ரொட்டியாக சுட்டுலாம் போடுறது கொஞ்சம் சுடுபடுதுஞ்சடா. அதுக்கப்புறம் அந்த கோதம்பு அந்த மைதா மாவெல்லாம் பார்த்து புட்டை வைக்க பழகி கொண்டது. அந்த புட்டு சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு வந்து வயிற்றுக்கு ஒத்து வராதுன்ட்டு அது வேறு அரிசி மா புறக்கன்னா அப்படியான வெற்றி சாப்பிட்டு அந்த உடம்பு அது வந்து ஒரு பசை மாதிரி என்ன உண்மையில் அது பேப்பர் பசை மாதிரியான அந்த மாவை சாப்பிட அந்த பிள்ளைகளுக்கு சீரணமாகாது. அப்போ தகப்பன் மாதிரி அந்த பிள்ளைகள் ஓடி சுற்றி ஓடுங்கொண்டு. இது முதலாம் உலக யுத்தம். அப்போ இந்த காலத்துக்குள்ளே வந்து இந்த வாதைகள், இந்த முத்திரை உடைக்கப்படுற காலகட்டத்தில் வந்து இந்த யுத்தங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கொண்டு கேள்விப்பட்டுன்னு வந்துருக்கோம். இப்போ அடுத்து வர போகிறது 3ஆம் உலக யுத்தம். 3ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் யார் உலகத்தை ஆள வர போகிறான்னு கேட்டால், இந்த யுத்தங்களை எல்லாம் செவிச்சு கொண்டு தீய சக்தியானது. இந்த தீய சக்தி வர வர பலப்பட்டு கொண்டு போகுது. இப்போ பாருங்க, புற்றுநோய் வந்தோன்னா ஷேமோன்னு சொல்லி ஒரு தெராப்பி கொடுப்பார்கள். ஷேமோவை கொடுப்பார்கள். ஏன் கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னால், இந்த ஷேமோ வந்து இப்போ அந்த சரியான விஷயம். ஷேமோ வந்து என்ன செய்யும், நல்ல அணுக்களையும் எரிக்கும், தீய அணுக்களையும் எரிக்கும். அதுக்கு வேலை எரிக்கிற வேலை. அந்த பிரித்து போய் அந்த அணுவை மட்டும் அது எரிக்க போகிறது இல்லை. அது நல்லதையும் எரிக்கும், தீயதையும் எரிக்கும். இந்த அணுக்களை புதுப்பிச்சு கொள்ள ஒரு புதிய அணுக்கள் எங்களுக்கு மனுஷனுக்கு தேவைப்படுகிறது. டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்போ ஆவிக்குரிய டிரான்ஸ்பிளான்டேஷன் எங்களுக்கு யார்? அவர் தான் இந்த கிறிஸ்து, திரு இரத்தத்தார. அந்த திரு இரத்தத்தார எனப்படும் பிளான்டேஷன் எங்களுக்குள்ள வந்துட வேண்டும். முத்திரை போடப்படுதல். இப்போவே முத்திரை போடுறீங்களா? நான் முத்திரை போடுறேன். இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினால் தேவ சமாதானம் உண்டாவதாக. உட்டல் பொருள் ஆவி ஆத்துமா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்துக்குள் பிள்ளைகள் சந்ததிகள் கண்டவர்கள் காண்டவர்கள் உலகம் முழுவதிலும் நான் கிறிஸ்துவின் பலத்தை கொண்டு இயேசுவின் திரு இரத்தத்தால் முத்திரை போடுகிறேன். ஆமேன். பெற்றுக்கொள்ளுங்க. போட்டாச்சு. அட்டுக்கடி போட்டுக்கொள்வேன். சொன்ன வார்த்தைகள் திரு இரத்தத்தார, இயேசு ரத்தம் தாரும் ஜெயம். அப்பாலே போ சாத்தானே. அப்பாலே போ சாத்தான் என்ற வார்த்தையை நான் அதிகமாக பாவிச்சிருக்கிறேன். தொல்லை தாங்க முடியாது. மனசுக்குள்ள சொல்லிக்கணும், அப்பாலே போ சாத்தானே. மூளையை வந்து மறைக்கும். மூளையை வந்து புட்டிச்சு இதுகளுக்கெல்லாம் பெற விடாமலுக்கு மூளைக்கு இன்னும் அனுப்பும். தொல்லைகள், மனநிலை குழப்பங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து கொண்டு நிலைக்கு வர வேணும். நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிலையானதொன்றை மக்களுக்கு சொல்ல முடியும். அதே போல நீங்களும் வளர்த்து கொள்ளுங்கள். அந்த மிருகத்தின் முத்திரையாவது இது தேவதூதர்கள் வாதை அனுப்புகிற தேவதூதர்கள், அதாவது ஷேமோவை பூமிக்கு கொடுத்து கொண்டிருக்கிற தேவதூதர்கள் அல்ல. இது சாத்தான். அது மிருகம், த பீஸ்ட். அதன் நாமத்தையாவது, அதனுடைய நாமம் தூசணமான நாமம். இப்போ பாருங்க, தூசணமான பாடல்கள் டிஷர்ட் வழியே தூசணம் எழுத போட தொடங்கிட்டார்கள்.
ஐயோ தூசணமடா என்ன சூசணம்னு சொல்றதுல அவங்க எல்லாம் அவர்கள் வாயில வர்றதெல்லாம் தூசணம் தான். அது அவர்களுக்கு தாய்ப்பாசு. அதுக்கு பிதாவானவன், அதுக்கு தாயானவன் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு வர்றான். தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. போச்சு, நிறுத்து. எத்தனை பேர் மாட்டிக்கொண்டாங்க? உலகமே மாட்டிக்கொண்டது. இப்போ உலகமே பிரபஞ்சமே மாட்டிக்கொண்டது. இப்போ வீடியோ கொஞ்சம் மூளைக்கு போயிட்டு பிரபஞ்சமே மாட்டிக்கொண்டது. இதுக்குள்ள என்னுடைய மதம், என்னுடைய தேசம், என்னுடைய நாடு அப்படின்ற தேசம் உலகத்துல தான் இருக்கு. உலகமே மாட்டிக்கொண்டது. நீ வந்து தேசத்துக்கு இதுக்கு ஒரு என்னென்று மக்களுடைய மூளையை திருப்புறது. இந்த மூளை வந்து பிடிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்குது. மதம்னு சொல்லி பிடிச்சு கட்டப்பட்டிருக்கும். மதம் ஏற்கனவே மனித இரத்தம் குடிக்கும் குருதி புனல். அதை பிடிச்சு கொண்டு தோங்கின விமோசனம் உண்டாகுமா? இப்ப ஊருக்கு பேர் ஊரே கொலகாரன் போட்டு அங்க பிறக்கிறவங்க எல்லாரும் பலியிடப்படணும், கொலை செய்யப்படணும். பாப்பன் தாய் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்க வேணும்? இது இடம் சரியில்லை, நீ இடத்தை மாத்திக்கொள்ளு, புறப்பட்டு போ என்று சொல்வார்களா? இல்லை, நீ இங்கதான் பிறந்த, நீ இதுதான் உன்னுடைய பெருமையான சாத்தானை உள்ள அனுப்புறது. இதான் உன்னுடைய பெருமை. இதை நீ இழந்தீன்னா உன்னுடைய பெருமையே போச்சு. நீ இந்த கொலைகாரன் பேட்டையில தான் நீ வாழ வேணும், வளர வேணும், இங்கதான் நீ இருக்க வேணும். ஆனா அங்க யாரும் உருவாக முடியாது. அது அறுத்துக்கொண்டே இருக்கும். இதுதான் அந்த பெருமை. இதுதான் உன்னுடைய மதம், இதுதான் உன்னுடைய ஜாதி, இதுதான் உன்னுடைய தேசம். தேசம் இருக்கிறது உலகத்துல. உலகமே போச்சு, இழுக்க பிடிபட்டுட்டது. தேசத்தை காப்பாற்றுவதையும் ஆத்மாவையும் உலகத்தையும் காப்பாற்ற செய்யப்படும் போது தேசம் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அந்த புடி கட்டு அவுக்கப்பட்டு விசாலமாகிறது. கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். மீண்டும் மீண்டும் வருவேன். முடிந்த அளவுக்கு இப்படியான விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். மக்களுக்கு தொடர்ந்து சொல்லவும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.